ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு வேளாங்கண்ணி ஃபுட். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பரோட்டா, இடியப்பத்துக்கெலாம் ஒரு சைட் டிஷ்ஷான வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கல்பாசிப்பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. இதை ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. ஒரு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேணாம், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சின்னதாலாம் சேர்க்க வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நேரமும் வதக்க வேணாம். இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகள் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு கேரட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க நல்லா எண்ணெயில். இது கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த காய்கறிகளை நல்லா முழுக வச்சுருங்க. உள்ள உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒருத்தர் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு வெயிட் போட்டுடுங்க. வெயிட் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இது வேகட்டும். நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு முடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 பச்சை மிளகாய். இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இங்கே ஒரு விசில் வந்துடுச்சு. இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது பிறகு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒருத்தர் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த காய்கறிகளை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா நம்ம மஞ்சள் தூள்லாம் சேர்க்கல, வெள்ளை கலர் குருமானால். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள். நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை இப்போ கலந்துக்கலாம். நம்ம மிளகாய் தூளும் சேர்க்கலை. இதில் நம்ம இந்த தேங்காயில் அந்த பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, இந்த காரம் தான் இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த டைமில் டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிக்கோங்க. சுவையான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, இடியப்பத்துக்கெல்லாம் சைட் டிஷ் அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெய்லி டிப்ஸ் கறிவேப்பிலையை நம்ம சாப்பாட்டில் டேஸ்ட்டுக்காக மட்டும் சேர்க்குறது கிடையாது. நீங்கள் அதை சேர்த்து சாப்பிடும்போது அந்த சாப்பாடு சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். அதுமாரி அதில் உள்ள கொஞ்சம் நச்சு விஷத்தன்மையெல்லாம் போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.